ரீசெண்டா வர எல்லா மூவிஸ்லயுமே ரெகுலரா ஒரு டெம்ப்ளேட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. படத்துல முக்கியமான போர்ஷனா இருக்கும், இல்ல ஃபைட் சீக்வன்ஸா இருக்கும், அந்த இடத்துல பழைய விண்டேஜ் சாங்க பிளே பண்ண வச்சு தியேட்டர்ல இருக்க எல்லாரையுமே பயங்கரமா வைப் பண்ண வைக்கிறது, மஜா பண்ண வைக்கிறது, இந்த ஒரு விஷயம் எல்லா படத்துலயுமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. அப்படி நம்ம ரீசெண்டா தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ண விண்டேஜ் சாங் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹாரிசன், ஃபகத் ஃபாசில், வடிவேல் இவங்க காம்போல வந்த ஒரு படங்க. படத்தோட முக்கியமான ஒரு சீன்ல 1990ல ராமராஜன் அவர்கள் நடிச்ச புது பாட்டு அப்படின்ற படத்துல நேத்து ஒரு தர பார்த்தோம் அப்படின்ற பாட்டை பிளே பண்ண வச்சு ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேல் ரெண்டு பேரும் செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க. சரியான வைபான ஒரு சாங். இப்போ வரைக்குமே இந்த சாங் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த பாட்டை நம்ம இளையராஜா சார் கம்போஸ் பண்ணியிருக்காரு. லோகா, கல்யாணி பிரியதர்ஷினி நடிச்சு துல்கர் சல்மான் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம். இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லயுமே சூப்பர் டூப்பரா ஓடி பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்குங்க. இந்த படத்துல ஒரு பார்ட்டி சீன்ல நம்ம கல்யாணி பிரியதர்ஷினி சூப்பரா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க உள்ள என்ட்ராரப்ப 1983ல மம்டி அவர்கள் நடிச்ச ஏ ராத்திரி அப்படின்ற படத்துல இருந்து கிளியே கிளியே மணி மணி மேக அப்படின்ற அந்த சாங்கை பிளே பண்ணிருப்பாங்க. அது டிஜே மிக்ஸோட பிளே பண்ணிருப்பாங்க. பசங்க எல்லாருமே பிளாட்டுங்க. இப்போ வரைக்கும் யாராலையும் அதுல இருந்து வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா மஜாவா இருக்கும். ஆல்ரெடி இந்த பாட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டா இருந்தாலுமே இப்போ இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த பாட்டையுமே நம்ம இளையராஜா சார் தாங்க கம்போஸ் பண்ணிருக்காரு. கூலி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எக்கச்சக்க விமர்சனங்கள் வந்தாலுமே இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்ல நம்ம சூப்பர் ஸ்டார் 1983ல நடிச்ச தங்க மகன் அப்படின்ற படத்துல இருந்து வா வா பக்கம் வா அப்படின்ற சாங்க டிஜே மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த சாங் பிளே ஆகிறப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவார் பாருங்க, மஜாவா இருக்கும். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அதுவுமே சூப்பரா இருக்கும். இன்டர்வல் சீனே பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டுமே இப்ப இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த சாங்குமே நம்ம இளையராஜா தாங்க கம்போஸ் பண்ணிருக்காரு. ஆக மொத்தத்துல விண்டேஜ் சாங் அப்படின்னா இளையராஜால அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவர் கம்போஸ் பண்ண பல சாங் தான் இப்ப கொண்டு வந்து எல்லாருமே பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்கோம். பட்